Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பியூட்டி டிப் தான் பார்க்க போறோம். மருதாணி இலை, கோன் இது ரெண்டுமே இல்லாம வீட்ல இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களை வச்சு 5 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா மருதாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மருதாணியை நீங்க 10 நிமிஷத்துல போட்டு கழுவிடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டதும் அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் இதை நான் இப்போது சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி குக்கரை எடுத்துக்கிறேன். இப்போ இதை கையாலேயே குக்கரோட ஓரத்தில் நான் நல்லா சேர்த்துக்கிறேன். அதாவது நடுவில் எந்த சீரகமோ சர்க்கரையும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ நடுவில் ஒரு கிண்ணத்தை வைப்போம். இப்போ நான் ஒரு கிண்ணத்தை வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த குக்கர் மூடுற அளவுக்கு ஒரு கிண்ணத்தை வந்துட்டு இந்த குக்கர் மேலே வச்சுக்கிறேன். வச்சு இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேருங்க. குக்கர் உள்ளே வந்து தண்ணி போயிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து அந்த சீரகமும் சர்க்கரையும் நல்லா ஹீட் ஆகி சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி அது வந்துட்டு என்ன ஆகணும், அந்த கிண்ணத்தில் வந்துட்டு தண்ணியாக சேர்ந்துடும். அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம மருதாணி செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு குக்கரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மருதாணிக்கான லிக்விட் கிடச்சிடுச்சு. இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நம்ம 3 பேருக்கு கையில் மருதாணி வைக்கலாம். இப்போ இந்த லிக்விடில் நான் வந்துட்டு குங்குமம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுவே 3 பேருக்கு தாராளமாக போதும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் மருதாணி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம கையில் நமக்கு பிடிச்ச டிசைனில் வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் மருதாணியில் ஒரு காட்டன் பட்ஸால் நமக்கு பிடிச்ச டிசைன்லாம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு தொட்டு நம்ம கையில் 1 டைம் தடவிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வருது. இது வந்துட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும். உடனே காஞ்சிடும். காஞ்சிட்ட பிறகு நீங்கள் உடனே வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருதாணி வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு கலர் இருக்குமோ அதை விடவும் நல்லா டார்க்காக கலர் கிடைக்கும். இந்த இன்ஸ்டன்ட் மருதாணியில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்கலை. அதனால் தாராளமாக நம்ம குழந்தைங்களுக்கும் வைக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் பர்த்டே பார்ட்டி, டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் மருதாணி இலை கிடைக்கலன்னா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மருதாணி செஞ்சு பசங்களை குஷிப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் மருதாணி இலை கிடச்சா மருதாணி இலையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மருதாணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கோன் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மருதாணி செஞ்சு மருதாணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் மருதாணி யூஸ் பண்ணி நீங்கள் கோனில் எப்படி டிசைன் போடுவீங்களோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் குச்சியை யூஸ் பண்ணி டிசைன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு 2 கையிலையுமே மருதாணி வச்சாச்சு. இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் காய வைக்கிறேன். காய வச்சுட்டு பிறகு வாஷ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், 5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நமக்கு டார்க்காக கிடச்சிருக்கு. நீங்கள் இன்னுமே கொஞ்சம் லிக்விடாக பண்ணிங்கன்னா 2 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லாவே உடனே காஞ்சிடும். உடனே வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ட் மருதாணியில் இவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் 1 டைம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.